$1000 நம்மளுடைய கணக்கில் வந்து எவ்வளவு, கிட்டத்தட்ட 85,000 ரூபாய். அப்போ இது வந்து அமெரிக்க மக்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய சுமையை வந்து கொண்டு வந்திருக்குது. அடுத்தது வந்து பொருட்களின் விலை, முட்டை உள்ளிட்டு பல பொருட்களின் விலை வந்து உயர்ந்திருக்குது. அப்புறம் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ஏற்கனவே அங்கே அதிகம், அது வந்து இப்போ வந்து அதிகரிச்சிருக்கு. இது வந்து நுகர்வோரின் வாங்கும் சக்தியை வந்து குறைச்சி அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து பாதிக்கும். இப்போவே அதற்கான அறிகுறிகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது வந்து கனடாவிலேருந்து வரக்கூடிய வந்து குரூட் ஆயில், அப்புறம் வந்து வாகனங்கள், அங்கேருந்து காரெல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்க, அது எல்லாமே வந்து விலை உயரும். எலக்ட்ரானிக்ஸு, கார்மெண்ட்ஸு, இதுவும் வந்து விலை உயரும். அப்போ ஏழ்மையான குடும்பங்களுக்கு வந்து, அதாவது அமெரிக்காவில் வந்து ஒரு 20% ஏழ்மையான குடும்பங்களுக்கு வந்து ஒரு 5லேருந்து 10% வரைக்கும் அவங்களுக்கு வந்து வருவாய் இழப்பே ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி மதிப்பிட்டிருக்கிறாங்க. இது வந்து மக்களுக்கு. சரி, அமெரிக்காவில் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, அமெரிக்காவில் வந்து நம்ம மற்ற நாடுகளுக்கு வரி விதித்தா அமெரிக்காவில் உற்பத்தி அதிகரிக்கும்,